வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேபாள்ல பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வன்முறை ஒண்ணு வெடிச்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்கள் வரைக்கும் இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. இவங்க எதை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஊழல் அரசை எதிர்த்து ஒரு போராட்டத்த கையில எடுத்திருக்கிறாங்க. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே ஊழல் நடந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஊழல்னால வேலை வாய்ப்பு இல்லாம நேபாள்ல ஒரு பெரிய பிரச்சனையா அன்எம்ப்ளாய்மென்ட் மற்றும் கரப்ஷன் மாறி இருக்கு. இதை எதிர்த்து தொடர்ந்து சோசியல் மீடியால அங்கே இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் கேள்வி எழுப்பும்போது, உடனே இந்த அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, சோசியல் மீடியாவ பேன் பண்ணியிருக்காங்க. சோசியல் மீடியாவ பேன் பண்ணோனே, பள்ளி குழந்தைகள்ல ஆரம்பிச்சு இளைஞர் வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடுறாங்க. எதை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கத்துல நடந்த ஏகப்பட்ட ஊழல் வெளிச்சத்துக்கு வந்து அதுல ஒரு சிலர் தண்டிக்கவும் பட்டிருக்கு. இந்த அரசாங்கம் ஊழல்ல கவனம் செலுத்துதே தவிர, இங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையிலயோ, அவங்களுடைய வேலை வாய்ப்ப உறுதி செய்யறதையோ கவனம் செலுத்தல அப்படின்னு அரசை எதிர்த்து இன்னைக்கு களத்துல இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல குழந்தைங்க வீதிக்கு வந்து போராடினது இதுவே முதல் முறை அப்படின்னு இன்னைக்கு உலகமே நேபாள திரும்பி பார்த்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல தான் இந்த போராட்டத்துடைய அழுத்தம் தாங்காம நேபாள அரசு என்ன பண்ணுதுன்னா, போலீஸுக்கு ஷூட் அட் சைட் ஆர்டர் குடுக்குறாங்க. ஸ்டூடண்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அமைதியா தான் வீதியில வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் கோஷங்கள் மட்டும் தான் எழுப்பிட்டு இருந்தோம். அப்போ அடையாளம் தெரியாத சில நபர்கள் மோட்டார் சைக்கிள்ல வந்து அங்க பூந்து ஒரு பெரிய கலவரத்தையோ, ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. இதைத் தொடர்ந்து அரசு தரப்புல இருந்து போலீஸ்க்கு ஆர்டர்ஸ் குடுக்கப்பட்டதுனால, போலீஸ் கண்மண் தெரியாம ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த போலீஸ் துப்பாக்கிச் சூடுனால இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளுடைய ஹோம் மினிஸ்டர் ரமேஷ் லேக்கக் அப்படிங்கிறவரு, அங்க இருக்கக்கூடிய பிரதமர் ஷர்மா ஓலிக்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறார். இன்னைக்கு அங்க ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. சோசியல் மீடியாவ பேன் பண்ணதுனால ஏற்பட்ட இந்த கொந்தளிப்புக்கு இன்னொரு முக்கியமான காரணம் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய நேபாளுடைய பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 10% பேர் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து அங்கே வேலை செஞ்சு அங்கேருந்து வருமானம் அனுப்பக்கூடியவர்கள். அவங்களுக்கு நேபாள்ல இருக்க தன்னுடைய உறவினர்களுடைய ஒரு மெயின் கான்டாக்ட் பாயிண்டா வந்து வெறும் இந்த சோசியல் மீடியா மட்டும் தான் இருந்தது. இப்படி ஒட்டுமொத்தமா சோசியல் மீடியா வெப்சைட்ஸ பேன் பண்ணதுனால, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேபாளிகளுக்குமே கடுமையான கோவமும், கொந்தளிப்பும் ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ஊர்ல இருக்கக்கூடிய எங்க சொந்தக்காரங்களோட எங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா லைவா இருந்தா தான் இது போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து நாம அரசாங்கத்த கேள்வி கேட்க முடியும். அப்ப எங்களுடைய பேச்சு சுதந்திரம், எங்களுடைய கருத்து சுதந்திரத்த நீங்க முடக்குறீங்க. இதனால எங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது அப்படின்னு இன்னைக்கு அவ்ளோ இளைஞர்கள் வந்து வீதியில போராடி இருக்கிறாங்க. சரி, நேபாள பத்தி நாம ஏன் பேசணும்? நாம ஏன் கவலைப்படணும்? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அங்கதான் தவறு. இது நேபாள்ல இன்னைக்கு நடக்குது. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல இதே மாதிரியான ஒரு இளைஞர் எழுச்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் ஷேக் ஹசீனாவ இருக்கிற இடம் தெரியாம ஓட விட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கால இதே போன்ற ஒரு எழுச்சி வந்துதான் ராஜபக்ஷ இன்னைக்கு எங்க இருக்காருன்னே தெரியல. சர்வாதிகார ஆட்சி தீவிரமா நடைமுறைப்படுத்தப்பட்ட பல நாடுகள்ல இதுதான் நிலைமை. மக்கள் பொறுத்து பொறுத்து போவாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் தான் உங்களுடைய ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸும், உங்களுடைய போலியான பிம்பமும் ஒர்க் அவுட் ஆகும். அதற்கு மேல அன்றாட பிரச்சனைகள் மக்கள அச்சுறுத்தும் பொழுது, அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகும் பொழுது, மக்கள் அத ரியலைஸ் பண்ணி, அவங்க அங்க வெகுண்டெழுந்து போராட்டத்துல ஈடுபடுவாங்க. இது போன்ற மக்கள் எழுச்சி தான் பெரிய பெரிய சர்வாதிகார ஆட்சிகளையே வீழ்த்தியிருக்கு. இத நான் எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, இந்த வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லா நாடுகளையும் அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்தியாவுல 140 கோடி மக்கள் வாழக்கூடிய நம்ம நாட்டுல இந்த வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிற பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. உலகத்திலேயே இந்தியாவுல தான் யூத் பாப்புலேஷன் நம்ம டீமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அடுத்த தலைமுறை இந்த யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன் வந்து ரொம்ப இளமையான ஒரு நாடு வந்து இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட யூத் பாப்புலேஷனுக்கு நல்ல எஜுகேஷன குடுத்து, நல்ல சுகாதாரத்த குடுத்து, அவங்களுக்கு திறன் மேம்பாட்ட நம்ம உறுதி செஞ்சு, அவங்க வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட். அவங்கள வச்சு இந்த நாட எவ்வளவு பெரிய வல்லரசாக மாத்த முடியும். அதற்கு கொஞ்சம் அரசாங்கம் முனைப்பு காட்டுச்சுன்னா, நேர்மையோட முயற்சி பண்ணுச்சுன்னா,
இது கண்டிப்பாக முடியும். ஆனா, கடந்த 3 ஆட்சி காலமாக மோடியுடைய பாஜக அரசு இத கண்டிப்பா செய்யல. 2014 ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு? வருஷத்துக்கு 2,00,00,000 வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அத நடைமுறைப்படுத்த முடியல. இன்ஃபாக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, 2017, 18ஆம் ஆண்டு வரலாறு காணாத அளவுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துல இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவுல தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கிறது ஒன்றிய அரசு தரவு மூலமா கிடைச்ச செய்தி. ஆனா இந்த கூட்டம் எங்க இந்த செய்தி வெளியில வந்துட்டா 2019ஆம் ஆண்டு நம்மளால ஆட்சிக்கு வர முடியாதோ அப்படிங்கிறதுக்காக அந்த நியூஸையே அப்படியே அமுக்கிட்டாங்க. புல்வாமா அட்டாக் மூலமா இறந்து போன அந்த ஜவான்கள காமிச்சு கண்ணீர் விட்டு மக்களுடைய சிம்பத்திய ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாரு 2வது முறை மோடி. புல்வாமா அட்டாக்லயே அதுக்கப்புறம் எவ்வளவு உண்மைகள் வெளியில வந்தது சத்யபால் மாலிக் மூலமா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நாளுக்கு நாள் இங்கே வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அரசு எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்திலயும் ஊழல் நடக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கு. அரசு நடத்தக்கூடிய தேர்வுகள்ல ஊழல் நடக்குது. அரசு வேலைக்காக நடக்கக்கூடிய தேர்வுகள்லயும் ஏகப்பட்ட ஊழல் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வேப்பம் ஸ்கேம் எல்லாம் எவ்வளவோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி இளைஞருடைய எதிர்காலத்துல இந்த அரசு ஊழல் மூலமாக கையெடுக்குது, அவங்க எதிர்காலத்த பாழ் பண்ணுது அப்படிங்கிறத பல்வேறு காலகட்டங்கள்ல எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வீதிக்கே வந்து இன்னைக்கு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்சி தேர்வுகள்ல அவ்ளோ குழப்படி நடந்தது அப்படின்னு வட மாநிலங்கள்ல இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த கோவம் எல்லாம் போராட்டமாக, கலவரமாக வெடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ராகுல் காந்தி ஒரு வாட்டி சொன்னாரு. இந்தியா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மைன் மாரி இருக்கு. எங்க கால வச்சா எப்போ எப்படி வெடிக்கும் அப்படின்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைய பாஜக அரசு இங்க உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னாரு. எவ்வளவு உண்மையான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் இளைய சமுதாயம் அவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கு. அரசு வேலைகள்ல ஊழல்னா தனியார் கம்பெனிகள்ல இன்னைக்கு கொத்து கொத்தா வேலைய விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம வேலையில இருக்கோம். நாளைக்கு இருப்போமா? இல்லையா? அப்படிங்கிறது தெரியாது. ஸ்டார்ட் அப் இந்தியாவ உருவாக்குவோம். சுயசார்பு தொழில்களை உருவாக்குவோம் அப்படின்னு பேசுனாங்க. கடைசியில என்ன சொன்னாங்க? பக்கோடா போட்டு விக்கிறதும் ஒரு தொழில் தான். அத செய்யுங்க. அப்படின்னு அலட்சியமாக சொன்ன அரசு தானே இந்த அரசு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குன்னா, இப்படி வேலை இல்லாம ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கக்கூடிய இளைஞர்கள மதம் அப்படிங்கிற பேர்லயும், சாதி அப்படிங்கிற பேர்லயும் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி, கலவர மோடுக்கு கொண்டு போய் கான்ஸ்டன்டா ஒரு பதட்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கு இந்த கூட்டம். இன்னைக்கு தொடர்ந்து இந்த அரசு செய்யக்கூடிய ஊழல்கள் ஒண்ணொன்னா வெளியில வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேர்ல இந்த அரசு எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். எங்க திரும்பினாலும் ஊழல். அப்போ இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. வசதியான வீட்டு பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏதோ கடனோ, கிடனோ வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க. இப்ப அதுக்கும் ட்ரம்ப் அங்க கேட் போடுறாரு. நம்ம நாட்டுல படிச்சவங்க தான் எத்தனையோ பேரு வெளிநாட்டுல பெரிய, பெரிய நிறுவனங்கள்ல முக்கியமான பதவிகள்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு திறமை நம்ம நாட்டுல இருக்கு. ஆனா அந்த திறமைய, அந்த டேலண்ட்ட டேப் பண்ணக்கூடிய ஒரு வேலைய இந்த அரசாங்கம் சரியா செய்யுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி நோ. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த இயலாமை எப்போ கோவமா மாறி, எப்போ வந்து இது போராட்டமா வெடிக்கும், எப்போ இது மக்கள் எழுச்சியா மாறும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி மாறுச்சுன்னா, இங்க இந்தியாவுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. இத யோசிக்கணும். இத யோசிச்சு ஒவ்வொரு அரசும் பயப்படணும். ஒரு ராஜபக்சேக்கு வந்த நிலைமையோ, இல்ல ஒரு ஷேக் ஹசீனாக்கு வந்த நிலைமையோ, நாளைக்கு மோடிக்கும், அமித்ஷாவுக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம்? அப்ப அத சரி செய்ய என்ன முயற்சி நீங்க எடுக்குறீங்க? அப்படிங்கிற கேள்விய மக்கள் கேட்கணும் இல்லையா? சரி தமிழ்நாட்டுக்கும் வருவோம். தமிழ்நாட்டுல இப்ப முதல்வர் போயிட்டு வந்தாரு. ஜெர்மனி போயிட்டு வந்தாரு, இங்கிலாந்து போயிட்டு வந்தாரு. 33 ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறோம். இது மூலமா கிட்டத்தட்ட 15,000 கோடி அளவுக்கு வந்து நம்ம வருமானம் ஈட்டப் போறோம். 17,000 பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம், சந்தோஷம். கொஞ்ச நாள் முன்னால கூட பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசின் தரவுகள் படியே மேனுஃபேக்சரிங் செக்டார்ல அதிக எம்ப்ளாய்மென்ட்ட ஜெனரேட் பண்ணது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அளவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஃபேக்டரிஸ்ல பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 43% பெண்கள் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நெறைய லேண்ட்மார்க் அச்சீவ்மென்ட்ஸ நாம பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு பக்கம்.
இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க? இதுல எவ்வளவு முதலீடு கொண்டு வந்திருக்கீங்க? இதுல எவ்வளவு எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸா மாறி இருக்கு? இதுக்கெல்லாம் எங்களுக்கு டீட்டெயிலா வெள்ளை அறிக்கை குடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க கேட்கறதுக்கு பின்னால ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. அத தவிர்த்துருவோம். இப்படி ஒரு வெள்ளை அறிக்கை பிரிப்பேர் பண்றது மூலமாக, இப்படி ஒரு சர்வே நடத்துறது மூலமாக அரசாங்கத்துக்கே நல்லது. அவங்களால இது போன்ற விஷயங்கள இன்னும் டார்கெட் ஓரியன்டடா அவங்களால செய்ய முடியும். இப்ப கல்வியில புதுமை பெண் ஆகட்டும், இல்ல இளைஞர்களுக்கு உதவித்தொகை, ஊக்கத்தொகை குடுக்கறதாகட்டும், இது ஒரு பக்கம் இருக்கு. அரசுடைய நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு திட்டத்தினால எத்தனையோ பேர் யுபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி, அவங்க போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நாம சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இத இன்னும் திறமையா, இன்னும் டார்கெட்டடா நீங்க செய்யணும் அப்டின்னா, தயவு செஞ்சு இந்த வெள்ள அறிக்கைய குடுங்க. இத குடுக்கறதுனால உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு புரிதல் வரும். இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு எம்ப்ளாய்மென்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க. எந்தெந்த செக்டார்ல வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு, எந்தெந்த செக்டார்ல தமிழ்நாடு முன்னேறுது, எந்தெந்த செக்டார்ல நம்ம பின்தங்கி இருக்கோம். அப்ப அந்தந்த செக்டார்ல கான்சன்ட்ரேட் பண்றதுக்காக, அங்க லேபர், அங்க வொர்க் ஜெனரேட் பண்றதுக்காக நாம என்னென்ன செய்யணும்? அப்ப அதை நோக்கி, அந்த செக்டார்ஸ நோக்கி, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஆர்வத்தை எப்படி திருப்புறது? அவங்களுக்கு அதுல எப்படி திறன் மேம்பாட்டு குடுக்கறது? இப்படி ஒரு ஓவரால் இன்க்ளூசிவ் வெல் ரவுண்டட் டெவலப்மென்ட்க்கு இந்த வெள்ளை அறிக்கைய தயவு செஞ்சு குடுங்க. அதுல தப்பே கிடையாது. தமிழ்நாடு இத செய்யுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம் தான். ஆனா தமிழ்நாட முன்னோடியா வச்சுக்கிட்டு, மத்த மாநிலங்களும் இது போன்ற வேலை வாய்ப்புகள உருவாக்குறதுக்கான முயற்சிகள தயவு செஞ்சு எடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு வர கம்பெனிய இல்லாததையும், பொல்லாததையும் சொல்லி குஜராத்துக்கு கூட்டிட்டு போறது அச்சீவ்மென்ட் கிடையாது. அந்தந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய பிளஸ் என்ன, மைனஸ் என்னங்கிறத உணர்ந்து, அதை முன்னிறுத்தி அந்தந்த மாநிலங்களுக்கு முதலீட கொண்டு வரதுக்கு ஒன்றிய அரசும், மாநில அரசும் சேர்ந்து வொர்க் பண்ணணும். இது போன்ற விஷயங்கள்ல அரசியல தாண்டி, அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட 2 அரசும் சேர்ந்து வொர்க் பண்ணா, அது எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காக தானே நம்ம ஓட்டு போட்டு ஆட்கள தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்லயே, இங்க எவ்ளோ அரசியல் நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. யாருமே வன்முறையையோ, கலவரத்தையோ விரும்புறதில்ல. ஆனா, இந்த மாதிரி ஒரு மக்கள் எழுச்சி வந்து தான் சர்வாதிகாரத்துக்கு முடிவு கட்டணும் அப்படின்னா, அத யார் நெனச்சாலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஈவன் பாசிசம் ஹாஸ் அன் எக்ஸ்பைரி டேட். அதை இந்த ஆட்சியாளர்கள் உணர்ந்தாங்கன்னா, அது அவங்களுக்கு நல்லது. இல்ல ராஜபக்சே, ஷேக் ஹசீனா மாரி, நாளைக்கு மோடியும், அமித்ஷாவும் தலைமறைவாக வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் வரும். எது எப்படியோ, அரசாங்கம் இத ரியலைஸ் பண்ணி, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களோட எதிர்காலத்தை உறுதி செய்யறதுக்கான பாசிட்டிவான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த காணொளியோட நோக்கம். மற்ற நாடுகள்ல நடக்கும் சம்பவங்கள வச்சு நாம பாடம் கத்துக்கணும். நம்ம நாட்டுல அது நடக்காம நாம பாத்துக்கணும்.